ஓகே கேஸ், இன்னைக்கு வந்து லடாக்ல அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து அவசரமாக தரையிறங்கியிருக்கு இருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். அடுத்து வந்து பிரம்மோஸ் ஏவுகணை வந்து பாகிஸ்தானில் ஒன்று போய் விழுந்தது கைஸ், அந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைலை பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். அடுத்து வந்து தேஜாஸ் புது வேரியண்ட்டில் இருக்கிற ரேடியோவை பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். இந்த மாதிரி டிஃபென்ஸ் அப்டேட்டை பற்றி நியூஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லடாக்ல அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து அவசரமாக தரையிறங்கியிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம் கைஸ். ஐஏஎஃப் இந்திய விமானப்படை வந்து அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர் லடாக் 12,000 அடிக்கு மேலே வந்து உயரத்தில் பனி அதிகமாக இருக்கிற பகுதியில் வந்து அவசரமாக தரையிறங்கியிருக்கு. இந்த உயரத்தில் வந்து ஒரு மீட்பு பணி நடத்துகிறோம்னா ஐஏஎஃப்க்கு வந்து இது ஒரு பெரிய மக்களை தான் கைஸ் கொடுக்கும். இந்த அப்பாச்சி ஓட்டின விமானிகள் வந்து விமானத்தை வந்து தரையிறக்கிறதுக்கு முன்னாடி பவர் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதனால் வந்து ஹெலிகாப்டர் வந்து சேதமடைஞ்சிருக்கலாம். ஏன்னா வந்து பவர் இல்லாத போது வந்து ஹெலிகாப்டர் வந்து டக்குனு கீழே வந்து மோதுற மாதிரி தான் அங்கே சுற்றிருக்கும். ஆனால் வந்து நம்ம வீரர்களுக்கு ஒன்றும் ஆகலை. ஹெலிகாப்டர் வந்து நிறைய டேமேஜஸ் ஏற்பட்டிருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து மீட்கிறதுக்கு 2 வழி இருக்குன்னு ஐஏஎஃப் வந்து தெரிவிச்சிருக்காங்க. வாங்க இப்போ முதல் வழியை பார்க்கலாம். இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை வந்து சரி பண்ணி அந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். அப்படி இல்லைன்னா வந்து அதை வந்து குறைஞ்ச தூரத்தில் பறக்கிற மாதிரி மட்டும் சரி பண்ணி விட்டு பக்கத்தில் இருக்கிற விமான தளத்துக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து 2வது வழியை பார்க்கலாம். அப்பாச்சி ஹெலிகாப்டரை வந்து அவங்களால சரி பண்ண முடியலன்னா வந்து அப்பாச்சி ஹெலிகாப்டரை தனித்தனியாக அதோட பாகங்களை வந்து பிரித்து எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் வந்து பாகங்களை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து அப்பாச்சி ஹெலிகாப்டரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா வல்லுநர்கள் தான் வரணும். வந்து அந்த பாகங்களை வந்து சேதம் இல்லாமல் வந்து தனித்தனியாக பிரித்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து நிறைய நேரம் ஆகும். வாரக்கணக்கில்னா ஆகலாம். ஏன்னா வந்து அது வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஏற்கனவே 12,000 அடின்னு நம்ம பார்த்துருக்கோம். 12,000 அடிக்கு மேலே அந்த வல்லுநர்கள் எடுத்துகிட்டு போய் அதை வந்து தனித்தனியாக பிரித்து அங்கேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ஏர்பேஸுக்கு எடுத்துகிட்டு போய் திரும்ப வந்து அதை ஃபிட் பண்ணி இதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்க்கு. இப்போ சிரூப் மாதிரி பெரிய ஹெலிகாப்டர்ஸை வச்சு அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து அப்படியே தூக்கிட்டு போகலாம், லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் வந்து இதுலேயும் என்ன பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். மீறி ஏதாவது ஒன்று பார்ட்ஸ் டேமேஜ் ஆகலாம் எடுத்துகிட்டு போகும்போது. அதுவும் இல்லாமல் வந்து அவ்வளோ ஹைட்டில் எடுத்துகிட்டு போக போகிறோம். இன்னொன்று வந்து அது ஏற்கனவே ஹைட்டு, அதுவும் இல்லாமல் பனிப்பொழிவு ஃபுல்லாக இருக்கும். பனிப்பொழிவு ஃபுல்லாக இருக்கும்போது முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது. நம்ம சென்சார்ஸை வச்சுட்டு தான் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். நம்ம அப்பா சிறு ஹெலிகாப்டரை வச்சு இதை தூக்கிட்டு போகிறதும் ஒரு பெரிய டாஸ்க்கு தான். நம்ம விமானப்படை வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. விமானப்படை என்ன முடிவு எடுத்தாலும் லடாக்கில் இருக்கிற உயரமான பகுதியும் அங்கே இருக்கிற பனிப்பொழிவு வந்து ஐஏஎஃப்க்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஓகே கைஸ், இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கலாம். இது வந்து ஐஏஎஃப் வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது இல்லை வந்து இது ஒரு டஃப்பான மிஷனாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பிரம்மோஸை பற்றி பார்க்கலாங்க. 2022 மார்ச் மாதம் வந்து பிரம்மோஸ் ஏவுகணை மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட் வந்து தெரிவித்தாங்க. அந்த மிசைல் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு கிராமத்தில் போய் விழுந்துச்சு. இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற வல்லுநர்கள் வந்து இந்தியா வந்து இதை மிஸ்ஃபயர் பண்ணல, இது வேணும்னு தான் ஃபயர் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபயர் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனையை சம்மந்தப்பட்ட வந்து ஹைகோர்ட்டில் வந்து இந்த கேஸ் போயிட்டுருக்கு. கேஸ் நம்ம அடுத்த நியூஸை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைலை பற்றி பார்க்குறாங்க. அஸ்த்ரா 3ங்கிறது வந்து ஒரு ஏர் டு ஏர் மிசைல். இந்த ஏவுகணை வந்து விமான சோதனை வந்து நடத்திருக்காங்க. இந்த சோதனை வந்து இந்த வருஷம் ஆரம்பத்தில் இல்லைன்னா வந்து அடுத்த வருஷம் முடிவில் வந்து நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நம்ம டிஆர்டிஓ வந்து ஏர் டு ஏர் மிசைலில் வந்து மிசைல் தொழில்நுட்பத்தில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. இதில் வந்து ராம்ஜெட் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் இருக்கிறது வந்து எஸ்எஃப்டிஆர் பூஸ்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே 2022 விமான சோதனை வந்து நடத்தியிருக்காங்க. அந்த சோதனை வந்து வெற்றிகரமாகவும் முடிஞ்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா வந்து ஏர் டு ஏர் மிசைலில் வந்து முன்னேற்றம் அடையுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேஜாஸில் இருக்கிற ரேடியோவை பற்றி பார்க்கலாங்க. இந்த ரேடியோவை வந்து வடிவமைக்கிறது வந்து இந்துஸ்தானிக் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தான் இந்த ரேடியோ வந்து வடிவமைக்குது. தேஜாஸ் MK2 வந்து MK2ங்கிறது ஒரு போர் விமானத்துக்கு வந்து ஒரு ரேடியோ வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து ஒரு விமானத்துலேருந்து இன்னொரு விமானத்துக்கு தகவல் தொழில்நுட்பத்துக்கும் இந்த விமானத்துலேருந்து நம்ம பேஸுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும் கைஸ் ரேடியோ மூலயமா. இவங்க கண்டுபிடிச்ச ரேடியோ வந்து கைஸ் STR-1 ரேடியோ உருவாக்கியிருக்காங்க. தேஜாஸோட ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் கைஸ் இஸ்ரேலோட
NET SDR ரேடியோ வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்துஸ்தான் வந்து உருவாக்கின SDR-1 ரேடியோ வந்து சோதனை முடிவடைந்திருக்கு. இந்த ரேடியோ வந்து தேஜாஸ் MK2 கூட ஆகுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்படுற இந்த ரேடியோ வந்து அடுத்த தலைமுறை போர் விமானங்களுக்கு வந்து தகவல் தொழில்நுட்பத்தை வந்து வேற லெவலில் கொடுக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் வேணும்னா கைஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை.